பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் வாலிபர் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் வாலிப பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவருடைய ஞானத்திலும் அவருடைய கிருபையிலும் வளரும்படியாய் இந்த 12 மணி நேர வாலிபர்களுக்கான இந்த ஜெபத்தை செய்யும்படியாய் தேவன் IMTV ஊழியர்களுக்கு கர்த்தர் இந்த ஆலோசனைக்காய் தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்டதான காரியங்கள் தேவன் நாம் மகிமைக்காய் தீர்ந்து விடும்படியாய் விசேஷமாய் இந்த வாலிபர் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் இந்த வாலிபர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவருடைய ஞானத்திலும் அவருடைய கிருபையிலும் வளரும்படியாய் அவைகள் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பிரசங்கி விதமாய் சொல்கிறான், இளம் வயதும் வாலிபம் மாய் அது சீக்கிரமாய் நம்மை விட்டு கடந்து போகிறது. ஆனால் அதில் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்த்தால், இந்த வாலிப வயதில் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் திட்டங்கள் ஆரம்பமாகிறது. அவருடைய எதிர்கால திட்டங்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள், இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையினால இந்த வாலிபம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். ஆகையினாலே பிரசங்கி விதமாக சொல்கிறான். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, வாலிப பருவத்திலே ஒரு சிருஷ்டிகரை நினை. அப்போதான் நீ சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். என்று சொன்னால் உன் வாழ்க்கையினுடைய திட்டங்கள் ஆரம்பமாகிறதே அப்போதுதான். உன் எதிர்காலத்திலே கர்த்தர் வைக்கிற காரியங்கள்லாம் தேவன் செயல்படுத்த ஆரம்பிக்கிற நேரமும் அதுதான். ஆகையினாலே வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை. இன்றைக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது வாலிபர்களை சத்ருவானவன் அநேக விதத்திலே அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் சிந்திக்கக்கூடாதபடிக்கு, அவன் வாழ்க்கையிலே கர்த்தரை இன்னும் நெருங்கி ஜீவிக்காதபடிக்கு, கர்த்தருக்காக ஜீவிக்காதபடிக்கு, தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா விதத்திலும் எப்படியாவது திசை திருப்பும்படியாய் அவன் அநேக உபாயந்திரங்களை இந்த உலகத்திலே அவன் கொண்டு வந்திருக்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆகியனாலும் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பிரியமானது, எப்படி ஒன்றுமானாலும் நீ வாழலாம் வாலிபனே. இந்த வாலிப வயதிலே உன் கண் கண்ட காட்சியிலும் உன் மனது விரும்பின காரியத்தில் எல்லாவற்றையும் நடக்கலாம். ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி. ஆகையினாலே இது ஏதோ தேவனுக்கு தெரியாமல் போய்விடும் என்றோ அல்லது தேவன் இதையெல்லாம் கவனிக்க மாட்டார் என்றும் நாம் ஒருபோதும் நினைக்கவே கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு வாலிப சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கண் கண்ட காட்சியிலும் நெஞ்சின் வழிகளிலும் நடக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராம். எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசே விதமாய் பாடினார், ஆண்டவரே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். அதுதான் அவர் பேசுகிறார். இந்த வாலிப நாட்கள் எவ்வளோ நாளைக்கு என்னோடு கூட இருக்க போகிறது? நான் வாலிபன் ஆனதிலிருந்து என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வாலிபனாக இருக்க முடியுமா
முடியாதே. ஆகையினாலே நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தேவனுடைய மனுஷனாகிய மோசே அங்கே பாடுகிறதை நாம் 90ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் ஞான இருதயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் ஞான இருதயங்களாக இருந்து என்று சொன்னால் உங்கள் நாட்களை எண்ணும் அறிவை தேவன் உங்களுக்கு தருவார். ஏனென்றால் இந்த இளவயது வாலிபம் இளவயதும் மாயாய் போய்விடும். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்கள், இந்த வாலிப நாட்களே மிகவும் முக்கியமான ஒரு நாட்கள். அதை கதையை போல கழித்து விடக்கூடாது. தேவனுடைய மனுஷன் அதே சொல்ல, நாங்களும் பறந்து போகிறோம், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கதையை போல் கழித்து விட்டோம், நாங்களும் பறந்து போகிறோம். சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கை கதையை போல கழிப்பதற்காக தேவன் உங்களை இந்த உலகத்திலே படைக்கவும் இல்லை, உங்களை தெரிந்து கொள்ளவும் இல்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு நல்ல நோக்கத்தையும் நல்ல திட்டத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். எங்களை வாலிப நாட்களை எவ்வளவு நாட்கள் நாங்கள் வாலிபலாக இருக்க போகிறோம், இந்த வாலிப நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வாலிப நாட்களில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ள நாங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு போதியம் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். ஆகையினால்தான் சாலமோன் ஞானி அருமையான ஒரு வசனத்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாசித்து பார்க்கலாமா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, உன் அந்திய காலத்திலே நீ ஞானம் உள்ளவளாய் இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள். என்ன அருமையான ஒரு வசனம் என்று பாருங்கள். உன் அந்திய காலத்திலே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னுடைய வயதான காலத்திலே, அது முதிர்ந்த வயதிலே நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படியாக வாலிப வயதிலே புத்திமதியை கேட்டு அதன்படி நட. அதைத்தான் இங்கே ஞானி சொல்கிறார். ஞானி எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து எழுதும்படியான ஒரு கிருபையும் ஞானத்தை தேவன் அவர் கொடுத்திருந்தார். ஆகினால் அவர் எல்லாம் மாயை மாயை என்று சொல்லிவிட்டார். அந்திய காலத்திலே நீ எல்லாம் மாயை என்று சொல்லி உன் வாழ்நாட்களை கதையை போல் கழித்து விடாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமா? ஞானமுள்ளவளாக இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள். இப்பொழுதுதான் நீங்கள் ஆலோசனை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம். காலம் கடந்த பிறகு நீங்கள் ஆலோசனை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொண்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு ஏற்பட போவதே இல்லை. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த வாலிப வயதில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவருடைய புத்தியை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுப்பீர்களானா உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் வீணாய் போய்விடாது. கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற பெரிய திட்டங்களையும் பெரிய காரியங்களையும் கர்த்தர் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே எனக்கு அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் வாலிபை மாயமாய் நம்மை விட்டு கடன் செல்கிறது. இதில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாட்கள் நம்மை விட்டு வெகு வேகமாய் போய்விடும். இந்த 2025ஆவது ஆண்டு இப்போதுதான் ஆரம்பித்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இப்போது நம் கடைசி 2 மாதம் தான் நமக்கு இருக்கிறது. இந்த 2 மாதத்திலாவது நாம் எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த 2 மாதத்திலாவது நாங்கள் உம்மை திரும்பி பார்க்கத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த வாலிப வயதிலே உமக்காய் ஜீவிக்கத்தக்கதாய் உம்முடைய நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமானால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக எடுத்து உபயோகப்படுத்தவும் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யவும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரே. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நாம் சில ஆலோசனைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. வேதத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் அநேகர் தங்கள் வாலிப வயதிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய
ஆலோசனைப்படி நடக்க வாழ்ந்த மக்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாய் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் சிந்தித்து ஜெபித்து செல்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, வேதத்திலே யோசேப்பு என்ற ஒரு மனிதன் நீங்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அவன் வாலிப வயதிலே அடிமையாய் விற்கப்பட்டான். அவன் வாழ்க்கையில் அநேக சோதனைகள். ஆனாலும் அவன் கர்த்தருக்காய் வைராக்கியமாக ஜீவித்தான். அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு தேவனுக்கு நான் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். இதை கேட்டுக்கணும் வாலிப சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் தான் தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவன் பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு மனிதனாயிருந்தான். அப்படி ஓடும்படியாக தேவன் அவனுக்கு கிருபையும் தந்தாராம். இன்றைக்கு இந்த உலகத்தில் பாவம் செய்வதற்கும் பாவத்திற்கு அடிமையாவதற்கும் அநேக காரியங்களை சத்துருவானவன் வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கை தொலைபேசிகளே எவ்வளவு காரியங்கள் வருகிறது. ஆனால் அது உங்களை விட்டு ஓடாது. நீங்கள் தான் அதற்கு விலகி ஓட வேண்டும். நீங்கள் ஓடவில்லை என்று சொன்னால் அது உங்களை பிடித்துக்கொள்ளும். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பேர் அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், எந்தெந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சத்ருவானவன் இப்படிப்பட்டதான அடிமை கொண்டிருந்தானால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு விடுதலை தருகிற ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நிச்சயமாய் நீங்கள் எப்பேர் கொண்டான பாவத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, எப்பேர் கொண்டதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் விடுபடக்கூடாதபடிக்கு நீங்கள் அதிலே பலமாய் பிடிபட்டிருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்கிற ஒருவர் இருக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசு ஜெயித்தவர், அவர் வெளியரங்கான கோல. வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சொன்னார், அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே நமக்காய் வெற்றி சிறந்திருக்கிறாரே. ஆகினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் எப்பேர் கொண்டதான காரியத்தில் பிடிப்பட்டிருந்தாலும் அவர் உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகினால்தான் யாக்கோபு எழுதும்போது, அப்பொழுது வாழ்ந்த வாலிபர்கள் இந்த மாயையிலே சிக்கிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு அவர்கள் எல்லாரும் ஜெயம் கொண்டார்களாம். அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். யாக்கோபு 2 அதிகாரம் 1 யோவான் 2 அதிகாரம் 13 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 13 வசனம். பிதாக்களே, ஆதி முதலானவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிற உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன அருமையான ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கையை குறித்து இங்கே யோவான் எழுதுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களே. வேதம் சொல்வது, வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பொல்லாங்கனால் பிடிப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நஷ்டமாய் போய்விடுவதற்காக தேவன் இந்த உலகத்திலே சிலுவை சுமக்கவும் இல்லை, முள்முடி சூழவும் இல்லை, நமக்காய் ரத்தம் சிந்தவும் இல்லை, நமக்காய் பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நம்ம எல்லாரும் இவ்விதமாய் பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா பாடுகளையும் அவர் பட்டாராம். அவர் தான் சொன்னார், மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆகையினாலே நீங்கள் எப்பேர் கொண்டான இந்த உலகத்திலே மாயிலே சிக்கிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை வீணாய் கழித்து விட்டீர்கள்,
எத்தனை வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் வீணாய் போய்விட்டது. ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. பொல்லாங்கனை ஜெயித்த இயேசு என்னை ஜெயிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். எப்பேர் கொண்டதான பாவத்தில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் உலகம் பாவம் நிறைந்த உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பாவம் இருக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த உலகத்தில் பாவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் தான் இந்த உலகத்திலே பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். ஆண்டவர் அதுக்கு நம்ம பலனையும் கிருபையும் தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகினால் தான் அவர் சொல்றார், பொல்லாங்கனை ஜெயித்ததனாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கும் பாவத்தை ஜெயித்த அநேக மக்களை நாம் பார்க்கிறோமே, பாவத்தை மேற்கொண்ட ஜனங்களை நாம் பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட மக்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஜெயிக்க அவர் கிருபை தர முடியாது? ஏன் உங்கள் வாழ்க்கையை அவர் பலப்படுத்த முடியாது? நிச்சயமாய் பலப்படுத்த முடியும். அமெரிக்க தேசத்தில் ஒரு சகோதரி தன் வாழ்க்கையில் மிகவும், இன்னும் சொல்ல போனால் கடையாந்திரமாய் அவள் வாழ்க்கை பாவத்தில் விழுந்து போயிருந்தது. அவளை ஒருவரும் விரும்புவார் இல்லை. அநேக தரம் அவர்கள் அங்கு இருக்கிற காவல்துறையினால் பிடிபட்டு சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலையில் வெளியே வருவாள். வந்தவுடன் திரும்பவும் அதே பாவத்தை செய்ய ஆரம்பித்தாள். அநேகர் நினைத்தார்கள், இனி இந்த சகோதரியை திருந்தவே மாட்டார், இதுதான் இவருடைய வாழ்க்கை என்று சொல்லி 3ஆம் தரம் அவர் சிறைச்சாலையை போட்டார்கள். அந்த சிறைச்சாலை மிகவும் குறுகியதான ஒரு அறை. அந்த அறையில் அவ்வளோ போதிய வெளிச்சம் இருக்காது. இருட்டான ஒரு அறை. அங்குதான் அவள் தங்க வேண்டும். எப்பொழுது அவள் உணவு வரும்போது அந்நேரத்தை மாத்திரம் வெளிச்சத்தை பார்ப்பாள். மீதி நேரம் எல்லாம் அவர் இருள்தான் இருப்பாள். சிந்தித்து பார்த்தாள், ஏன் எனக்கு இந்த இருளான வாழ்க்கை? நான் இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களைப் போல வாழும்படியாகத்தானே தேவன் என்னை படைத்தாரே, ஏன் எனக்கு இந்த இருளான வாழ்க்கை என்று நினைத்தாள் அவள். அப்படி சிந்தித்து கூறுக்கும் தான் ஆண்டவரை நினைத்தாள், ஆண்டவரே இந்த இருளான ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை, நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், நான் செய்த மீறுதல்கள் என்னை மன்னிக்க முடியுமா? ஆனால் நானும் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய பாவங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகி இருக்கிறதே என்று சொல்லி அவள் முழுவதும் அவள் தேவன் நோக்கி அழுதாளாம். அதே ராத்திரியில் தான் ஆண்டவர் அவளோடு கூட பேசினாராம். மகளே, உனக்காகத்தான் நான் சிலுவை சுமந்தேன், உனக்காகத்தான் முள்முடியை சூடினேன், உனக்காகத்தான் நான் அடிபட்டேன், உனக்காகத்தான் கடைசி ரத்தத்தை நான் சிந்தினேன். ஏன் நான் உன்னை ரட்சிக்க முடியாது? இன்று நான் உன் எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், உன்னை நான் புதிய மனுஷியாக நான் மாற்றுகிறேன் என்று சொன்னாராம். அன்று ராத்திரியில் அவள் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். அவள் வாழ்க்கையே பிரகாசமாக இருந்தது. அவள் இருளான ஒரு அறையில் அவள் இருந்தாலும் அங்கே ஒரு வெளிச்சத்தை அவள் கண்டாளாம். அவள் வாழ்க்கையில் இருந்த எல்லா காரியங்களும் புதிதாய் மாறினது. வழக்கம் போல அந்த சிறைச்சாலை வேலை செய்கிற அதிகாரிகள் வந்து அறையை திறந்தார்கள், அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்தார்கள். ஆனால் அவளை பார்க்கும்போது அவள் காரியங்கள்லாம் முற்றிலும் மாறிப்பட்டிருந்ததா. மிகவும் அமைதியாக இருந்தால், நேர்மையாக இருந்தால், காரியங்களெல்லாம் சரியாக செய்தால், ஆகினாலே அவள் என்ன செய்தால் தண்டனையை குறைத்தார்களாம். குறைத்து அவளை அங்கே வெளியிலே வேலை செய்யும்படியாக இருந்தார். தேவனுடைய கிருபையினாலே அவள் வாழ்க்கையுடைய எல்லா நடவடிக்கையும் மாறின உடனே அந்த சிறைச்சாலையிலே இருக்கிறதான அங்கே இருக்கிற ஒரு தேவாலயத்தில் வேலை செய்யும்படியாக அவளை வைத்தார்களாம். அந்த சிறைச்சாலை தேவாலயத்தில் வேலை செய்யும்போது இரவும் பகலும் அங்கே வேலை செய்து கொண்டு இருப்பாளாம். அவள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிட்டது. இப்போ அந்த சிறைச்சாலை இருக்கிறதான அதிகாரிகள் என்ன செய்தார்களாம், இவளை என்ன செய்வது, இவளை முற்றிலுமாய் மாறி இவள் வாழ்க்கை குணம் ஆகியனால இவளை வேலை செய்ய விடுவோன்னு வேலை செய்தார்களாம்.
இப்படியாக அந்த சகோதரி 2 வருடம் அங்கே அல்லது 3 வருடம் வேலை செய்திருப்பாள் நினைக்கிறேன். அந்த 3 வருடம் வேலை செய்து முடித்து அவர் திரும்பி அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலாகி வெளியே வரும்பொழுது அந்த 3 வருடம் வேலை செய்ததான அந்த பணத்தை அவள் கையில் கொடுத்து அவளை அனுப்பினார்களாம். யோசித்து பாருங்கள், தன் வாழ்க்கையில முழுவதும் பாவத்தை நிறைந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்ட வாழ்க்கை இப்பொழுது 3 வருடம் வேலை செய்து அந்த வேலை சம்பளத்தோடு வெளியே வந்தாளாம். வந்தபோது அவள் சிந்தித்தாள், ஆண்டவரே, என் வாழ்க்கை இருளிலே முடிந்து போயிருக்கும், நான் என் பாவத்திலே மரித்து போயிருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு புது வாழ்வை தந்தீங்க, என் வாழ்க்கை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வந்தீங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னித்தீங்க, என்னை ஒரு புதிய மனுஷனை மாற்றினீங்க. இந்த பணத்தில் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற அநேக இருள் இருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காணும்படியாய் இந்த பணத்தில் ஆலயத்தை கட்ட எனக்கு கிருபை தாரும் ஐயா என்று சொல்லி அந்த கிராமத்தில் கடன் சென்று ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் அநேகர் இன்று ரட்சிக்கும்படியாக வழி செய்தாலாம். பாருங்கள், நம்முடைய தேவன் எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார், எத்தனை கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஒருபோதும் என் வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து சொல்ல, இதுக்கு மேலே உன்னால் திருந்த முடியாது, இதுக்கு மேலே உன்னை ஒருவரும் திருத்த முடியாது என்று சொல்லலாம். ஆனால் உங்களை மாற்றக்கூடிய ஒருவர் உங்கள் மேல் உங்களை நேசிக்கிறாய், உங்கள் மேல் எப்போது நினைவாக இருக்கிறார். பிரியமானவர்கள், நீங்கள் இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை இந்த யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்மளோட ஜெபிக்கலாமா? துதியின் மத்தியிலே வாசமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இதோ அப்படி வார்த்தை கேட்டதான ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆம் ஆண்டவரே, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க தாவே, அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த அமெரிக்க தேசத்தில் இந்த சகோதரியை கர்த்தரை மாற்றி அந்த சகோதரியை ஆசீர்வதித்து அந்த சகோதரிகள் அநேக வெளிச்சத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் இருளிலே வாழ்ந்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தேவன் கட்டளை கொடுப்பீராக. அவர்கள் உமக்காய் வாழ எழும்புவார்களாக. அவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் மாத்திரமல்ல, அவர்கள் மூலம் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர்களை ஆசீர்வதியும் ஐயா. நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய மீறுதல்களுக்காய், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய் அல்லவோ நீ சிலுவை சுமந்தீர், ரத்தம் சிந்தினீர், முள்முடி சூடினீர், அடிபட்டீர் ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் நினைத்தருளுங்க. ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கூட அவளை சந்தியுங்க, அவள் வாழ்க்கையை மாற்றுங்க, புதிய மனுஷனாய் மாற்றுவீராக, புதிய மனுஷியாய் மாற்றுவீராக. பரிசுத்த மகத்துவமான உடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் ஒவ்வொரு நிறுத்துவீராக. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவுதமாய் செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையிலும் சாட்சிகள் கர்த்தர் எழுப்ப தேவன் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த வாலிப வயதிலே தேவனுக்காக நின்ற இன்னொரு வாலிப சகோதரன் பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். வாசித்து பார்க்கலாமா? யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கட்டும். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பிரியமானவர்களே, வேதம் என்ன அழகாய் இந்த யோசேப்பை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறது பாருங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானா. அவன் ஒரு வாலிபன். இன்றைக்கு வாலிபரெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், என்ஜாய். ஒவ்வொரு வாலிபனும் வாலிப சகோதரனும் சகோதரியும் we want to enjoy. ஆனால் இந்த வாலிபனோ ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் நாம் விட்டு பிரியாதிருந்தான்.
அவன் ஏன் இந்த வாலிப வயதிலே அந்த ஆச்சரியக்கூடாது பிரியாது இருந்தான்னு சொன்னால், இந்த கூடாரங்களே வாழ்ந்த மக்கள் எல்லாரும் அநேக காரியங்களிலே அவர்கள் நேரங்களை செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தரை தேட அவர்களுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு வாலிப சகோதர சகோதரிகளிடத்தில் இதுதான் பெரிய ஒரு காரியமாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. தொலைபேசியிலே அரை மணி நேரம் பேசுவதற்கு அல்ல, 1 மணி நேரம் பேசுவதற்கும் நேரம் இருக்கிறது. இன்டர்நெட்டில் மணிக்கணக்காய் தேவை இருக்கிறதோ தேவை இல்லையோ அதையெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்களிலே தங்கள் நேரங்களை செலவழிக்க நேரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனை தேடுவதற்கோ நேரம் இல்லை. ஆகினால்தான் இந்த யோசுவா இந்த உலகத்தினோடு நான் இருப்பேனானால் நான் தேவனை தேட முடியான்னு சொல்லி அவன் ஆசரிப்பு கூடாரத்தை சேர்ந்து கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். ஏன் இன்றைக்கு வாலிப சகோதரிகள் உலகத்தில் அநேக நேரங்களை செலவழிக்க என்று சொன்னால், அவர்கள் தேவனை நேசிப்பதை காட்டிலும் உலகத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதுங்கள் வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் இந்த உலகத்திலே அன்பு கூறுவோம் என்று சொன்னால் தேவனிடத்திலே அன்பு கூற நமக்கு நேரம் இருக்காது. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறுகின்றதான மக்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுவது இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தால் அல்ல. சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தான் வந்தார். இந்த உலகத்தோடு மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த உலக மக்களுக்காகத்தான் வாழ்ந்தார். இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு தான் இருந்தார். இந்த உலக மக்களுக்கு சத்தியத்தை போதித்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. இன்றைக்கு நீங்கள் யாருடைய இருக்கிறீர்கள் என்று நீங்களே ஆராய்ந்து பார்ப்பது சொன்னால், எதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறீர்களோ அதுக்கு தான் நீங்கள் சிநேகிதராக இருக்கிறீர்கள். அருமையான வசனம் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பான். உலகத்தை நேசிக்கிறவன் தேவனை பகைப்பான். தேவனை நேசிக்கிறவன் உலகத்தை பகைப்பான். இதுதான் ஆண்டவருடைய சத்தியம். நீங்கள் எந்த பக்கத்திற்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த யோசுவா தேவனை நேசிக்கிற பக்கம் நின்றான். ஆகையினாலே அங்கு இருக்கிற எல்லா வாலிபரை காட்டிலும் தேவன் யோசுவாவைத்தான் அடுத்த தலைவனாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இப்படிப்பட்டதான வாலிப சகோதர சகோதரர்கள் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை செய்ய யாரை நான் இந்த காரியத்தை ஒப்பு கொடுப்பேன், யாரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் இன்னும் உலகத்தை நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட்டு ஆண்டவரை நேசிக்க நீங்கள் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறாரே. சிந்தித்து பாருங்கள். நான் இந்த உலகத்துக்காக ஜீவிக்கிறேன்னா ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேனா? ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவர்களை உலகத்தை விட்டு நீங்கள் தனியாக வாருங்கன்னு சொல்லவில்லை. நீங்கள் இந்த உலகத்தை தான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த உலகத்துக்காகத்தான் வாழ்ந்தாக வேண்டும். நாம் எல்லாம் அந்த உலகத்திலே வாழும்படியாக தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் யாரை சிநேகிக்கிறீர்கள்? இந்த உலகத்தையா கர்த்தரையா? யோசுவா
கர்த்தரை சிநேகித்தார். மற்றவர்கள் உலகத்தை நேசித்தார்கள். உலகத்தை நேசித்தவர்கள் ஒருவரும் தலைவனாகவில்லை. கர்த்தரை நேசித்தவன் தலைவனாய் மாற்றப்பட்டார். இன்றைக்கும் அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவனை குறித்து பேசுகிறோம். அப்படிப்பட்டதான் உங்களையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு வர முடியாது, ஆகையினாலே நான் என்ன செய்கிறேன், இந்த உலகத்தோடு கூட இருந்து கொண்டே கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆகினால் தான் வேதம் தெளிவாக வாசித்து பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்னொரு தரம் உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமையா, உங்கள் உலகத்தில் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம தெரியக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், இந்த பிரபஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், ஆண்களுடைய ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளுடைய ஆண்கள் தரிக்கலாகாது. நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கு. ஆண்டவர் அநேக காரியங்களை கர்த்தர் அங்கே கட்டளையாய் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமானது என்னதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடையவர்கள். உலகத்துக்கும் ஒத்த மாதிரியும் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி ஒருவனாலும் வாழ முடியாது. ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான எல்லா உலகங்களையும் நீங்கள் எடுத்து போட வேண்டும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொன்னால், இந்த உலகமும் வானமும் பூமியும் அதுள்ள யாவும் எல்லாம் அழிந்து போகிறது. நாம் எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியம் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மாடர்ன் வேர்ல்டு, வி ஆர் லிவிங் மாடர்ன் வேர்ல்டு. நீங்கள் இந்த உலக நாகரிகமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாகரீக உலகத்திற்கு ஒரு வேதம், நாகரிகம் இல்லாத நாட்களே ஒரு வேதம் ஒன்று கிடையாது. நாகரிகம் இல்லாத நாட்களில் எந்த வேதம் இருந்ததோ அதே வேதம் தான் இப்பொழுது நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கார். அதே வார்த்தை தான் கொடுத்தார், நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்களும் உலகத்தான் அல்ல. ஆகையினாலே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படியாய், எப்பொழுதும் கர்த்தருக்காய் நிற்கும்படியாக நீங்கள் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில வருஷங்களுக்கு முன்பதாக, 2 அல்லது 3 வருஷங்களுக்கு முன்பதாக, ஒரு சிறு மந்தை மேய்க்கருடைய மேய்ப்பனை அவன் ஆடுகளை குறித்ததான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அந்த மந்தை ஒரு சிறு மந்தை தான், ஒரு 200 ஆடுகள் தான் இருந்திருக்கும். அந்த மந்தையை அவர் ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாய் மேய்த்து அதை கொண்டு வந்து தொழுங்களிலே அவர் அந்த கொண்டு வந்து விட்டு மறுநாள் கொண்டு ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாய் இந்த ஆடுகளை வளர்த்து கொண்டு வந்தார். அதில் ஒரு ஆடு இந்த மந்தையிலே சேராமல் எப்பவும் தனியாக தான் இருக்கும், தனியாக தான் மேவும். இது உண்மை நடந்து போட்டு காமிச்சாங்க. அது தனியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செய்யுது, அந்த ஆடு இந்த மற்ற ஆடுகள்லாம் தொழுவத்திற்கு வரும்பொழுது அந்த ஒரு ஆடு மாத்திரம் தொழுவத்துக்கு வராதபடிக்கு தனியாக ஓடிவிட்டது. இனி அந்த மேய்ப்பினவர்கள் இருக்கக்கூடாது, நம்ம இஷ்டம் மாதிரி விட மாட்டேங்கிறாரு, எங்கே பார்த்தாலும் தூரம் கொண்டு போகிறார், இப்படி மேய்க்கிறார் அப்படி மேய்க்கிறாரு. அப்போது இந்த ஒரு ஆடு காணா போனால் இவங்க எல்லாம் தேடினாங்க,
எங்கடா அந்த ஆடு ரொம்ப நாளாக காணோன்னு சொல்லிட்டு குறைஞ்சது 3 மாதம் தேடி இருப்பாங்க, அந்த ஆடை கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் இந்த ஆட்டை ஒரு புதரில் போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் என்னடா சம்பவம் அந்த ஆட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு மிகவும் பலமாய் ஊதி போய் ரொம்ப எடை கூடி விட்டது, வெயிட் எழுந்துக்க முடியல. ஏன்னா இந்த ஆடுகள்லாம் நேரத்துக்கு அதெல்லாம் அந்த ரோமத்தெல்லாம் கட் பண்ணுவாங்க, அந்த டயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அது எப்படி ஃபீட் பண்ணுவாங்க, அந்த எடையெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அந்த எடையை கவனிக்கிறதுக்கால ரொம்ப வெயிட்டாக எழுந்துக்க முடியல, அந்த புதில் போய் படுத்துட்ருக்குது. இப்படியே ஒரு மாதம் விட்டு தான் செத்தே போய்ட்டுருக்கோம் அந்த ஆடு. ஏன்னா அதான் இதுக்குமே நடக்க முடியாது, எந்த புள்ளியும் மேய முடியாது. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் மந்தை விட்டு ஓடுகிறதான காரியங்களை அநேகரை பார்க்கிறோம். பெற்றோர்கள் சொன்னால் கீழ்ப்படுகிறது இல்லை, சபைக்கு போனால் பாஸ்டர் சொன்னால் அது சொன்னால் கீழ்ப்படுகிறது இல்லை, முதியோர் சொல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள்றதில்லை. எல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பழைய புராணம், நீங்கள்லாம் பழைய ஆட்கள், நாங்கள்லாம் மாடர்ன் வேர்ல்டு இருக்கிறோம், இந்த நாகரிகமான இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது என்று சொல்லி அநேக வாலிப சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கென்று நியமித்துக் கொள்கிறார்கள். வேதம் அருமையாக நமக்கு சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அதுதான் வேதம். ஏனென்றால் அந்த பெற்றோருக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருப்பார். ஆகையினால உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிஞ்சது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். உங்கள் சபை போதர் சொல்கிறது கீழ்ப்படியுங்க, கீழ்ப்படியதாக தான் ஆசீர்வாதம். முதியோர் சொல்கிற ஆலோசனை கீழ்ப்படியுங்க, கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம். இல்லை அந்த ஆட்டை போல் எங்கேயாவது தனியாக போயிடுங்க, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழட்டும், எனக்கு ஒரு மெய்ப்பெண் வேணாம், எனக்கு ஒரு ஆலோசனை வேணாம், எனக்கு ஒரு புத்திமதி வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன் பார், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பார், எனக்கு எவ்வளோ காரியங்கள் எனக்கு தெரியும், எனக்கு இதுக்கு மேலே யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த ஆடு போல் தான் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆகினால் பிரியமானவர்களே, வேதம் விதமாக சொல்கிறது, அந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியமாக இருந்தான். அவன் பாருங்க, பிரியாமல் இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்தார். அவனை கொண்டுதான் கானான் தேசத்துக்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போக வைத்தார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? தேவனுடைய சமூகம். அதைத்தான் நீங்கள் எப்பொழுதும் தேட வேண்டும். அதை தேடும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார், அவர் திட்டங்களை நிறைவேற்றுவார். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? துதியின் மத்தியிலே வாசமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இப்போதும் இந்த யோசுவாவை குறித்து கேட்டதான அன்பான வாலிப சகோதர சகோதரிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஐயா. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தோடு உலகமாய் உலக மக்களைப் போல ஒரு வேஷமாய் திரிந்து கொண்டிருந்தாலும் எங்களை இயேசு இன்றைக்கு அவரை சந்திப்பீராக. அவர் எல்லாம் முன்புடைய பக்கம் திருப்பும் ஐயா. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தான் அல்ல என்று சொன்னீரே ராஜா. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. இதோ அந்த மேய்ப்பனுக்குள்ளாக இருந்த ஆடு இனி மேய்ப்பனுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று ஓடிவிட்டு தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டது போல ஒருவேளை இவர்கள் உண்மை விட்டு ஓடி போயிருந்தாலும் அவர்களை திரும்ப நீ கொண்டு வரும் அப்பா. திரும்ப உடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாய் தேவனுக்கு பிரியமான என்னதென்று சோதித்து பார்க்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுப்பீராக. பெற்றோருடைய ஆலோசனை கேட்க கிருபை தாருங்க. சபை போதுடைய ஆலோசனை கேட்க கிருபை தாருங்க. முதியோருடைய ஆலோசனை கேட்க கிருபை தாருங்க.
அவருடைய ஆலோசனை நடக்க இவளுக்கு கிருபை தருவீராக. உலகத்தில் எங்கு வாழ்ந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் இருந்தாலும் சரி, அப்பா வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கன்னு சொன்ன வண்ணமாய் இந்த பிள்ளைகள்லாம் அம்மா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒரு யோசுவாய் போல ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சொல்கிறதான ஒரு தலைமை தத்துவம் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர்களை வழிநடத்துவீராக. வாலிபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய நாம் மைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அவ்விதமாகவே தேவன் வழிநடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு வாலிபனை நாம் குறித்து வாசிக்க போகிறோம். வாசித்து பார்க்கலாமா? தானியேல் 1:8. தானியேல் 1:8 விதமாய் சொல்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானி தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டான். பாருங்கள், இந்த தானியேல் வாலிப சகோதரனாக இருந்தான். வாலிப சகோதரனுக்கு எத்தனை விதமான காரியங்கள் இருந்திருக்கும். ஆனால் அவன் தேவனுக்காய் வைராக்கியம் இருக்கிறதில் அவன் எங்கு சென்றாலும் ஒரு தீர்மானம் செய்தான். அவன் இப்போது பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். அதுவும் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் இருக்கிறான். அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆனாலும் அந்த சூழ்நிலை அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சையினால் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏன் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த போஜனங்கள் எல்லாம் அவர்கள் அந்த பாபிலோன் ராஜா வணங்குகிற தெய்வங்களுக்காக அவர்களுக்கு முன்பாக அவர்கள் எல்லாரும் அதை ஆராதனை செய்து கொண்டு வருவார்கள். ஆகினாலே அந்த விக்கிரக ஆராதனையிலே நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணான். மிகவும் கடினமான ஒரு தீர்மானம்தான். இவனுக்காக யாராவது தனியாக ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்க முடியுமா? அத்தனை பேருக்கும் ஒரே ஆகாரம் என்று ராஜா கட்டளையிட்டிருக்கிறாரே. ஆனால் இந்த தானியேல் விசுவாசித்தான். நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது கர்த்தர் எனக்காய் வைராக்கியமாக நிற்பார் என்று சொல்லி நினைத்து பாருங்கள். இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அது ஒரு ராஜா கட்டளையிட்டான், இவர்கள் எல்லாருக்கும் நீ இப்படி தான் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒருவனுக்கு இப்படி கொண்டு வந்தால் ஒரு காலம் அந்த ராஜாவை தான் செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஆனால் தேவன் இந்த தானியேலுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். 10 நாள் என்னை சோதித்து பாருங்க, பிறகு உன்னுடைய விருப்பம்படி செய்யலாம். இந்த ஆலோசனை அந்த அதிகாரிக்கு நல்ல ஆலோசனையாக தெரிந்தது. 10 நாள் சோதித்து பார்த்தார். ஆண்டவருக்காக தானியேல் நின்றபடினாலே ஆண்டவர் தானியேலுக்காக நின்றார். ஆகினாலே 10 நாள் கழித்து கர்த்தர் அற்புதத்தை தானியேலுக்கும் அவனோடு தன் 3 சகோதரர் கட்டளையிட்டார்கள் வாசிக்கிறோமே. அது மாத்திரமா ஆண்டவர் செய்தார்? இந்த தானியேலுக்கும் அவனுடைய 3 நண்பர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்தாராம்? எல்லா விதத்திலும் அவர்கள் என்ன செய்யலாம்? ஞானத்தில் அறிவிலும் அவர்களை சிறந்த விளங்க செய்தார். ஆனால் தானியேலுக்கோ 10 மடங்கு சமத்தராய் கர்த்தர் செய்தாராம். பாருங்கள், 10 மடங்கு சமத்தராக இருந்தாங்க எல்லார்ட்டும். ராஜாவின் போஜனத்தை புசித்தவர்கள் கொலு மண்டபத்தில் இல்லை இப்போ. ஆனால் கர்த்தருக்காக நின்றவர்கள் கொலு மண்டபத்தில் இருந்தார்கள். நீங்கள் எங்கே இருக்க போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் அநேக தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அந்த தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். சூழ்நிலைகள் மாறலாம். ஒருவேளை தீர்மானங்களை செய்யக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் வரலாம், அநேக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காய் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக உறுதியாக இருப்பார். நீங்கள் உறுதியாக இல்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக உறுதியாக இருக்க மாட்டார்.
ஒவ்வொரு காரியத்தில் தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். அடுத்தபடியாக அவர் உறுதியாக இருந்தார். நான் எந்த தேசத்தில் போனாலும் எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை ஒரு நாளைக்கு 3 தடவை நான் தேடியே ஆக வேண்டும். தானியேல் ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்திருப்பாரானால் அங்கே யாரும் அவரை தடை பண்ணிக்க முடியாது. ஏனென்றால் அங்கே எல்லாரும் அந்த காரியம் செய்திருப்பார்கள். யூதருடைய பழக்கம் ஒரு நாளைக்கு 3 தடவை ஆண்டவரை தொழுது கொள்வது. ஆனால் அந்நிய தேசத்தில் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கார் அவர். நான் 3 வேளையும் ஆண்டவரை தேடுவேன். என் தேசத்தில் எப்படி நான் ஆண்டவரை தேடினோனோ அதே வண்ணமாக இங்கே நான் ஆண்டவரை தேடுவேன் தீர்மானம் பண்ணினார். இன்றைக்கு நம்ம வேலை மாறி வேறு தேசத்துக்கு போகும்போது அல்லது வேறு நாட்டுக்கோ அல்லது வேறு மாநிலத்திற்கோ போகும்போது எத்தனை காரியங்கள் நாம் கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணி தான் உறுதியாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக வாலிப சகோதரர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு இப்போல்லாம் ஊர்லலாம் எங்களுக்கு டைம் இங்கெல்லாம் டைமே இல்லை. சிந்தித்து பாருங்கள். தானியேல் எப்படி தீர்மானம் பண்ணி அதில் உறுதியாக இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன்னு கர்த்தர் உங்களுக்காக எல்லா விதத்தில் உதவி செய்தால் தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் இன்றைக்கு உண்மை உள்ளதாக இருக்கார். வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் எத்தனையோ தீர்மானங்களை எடுக்கிறோம், எத்தனையோ தீர்மானங்கள். ஆனால் வருடம் முடிவதற்கு முன்பதாக அநேக தீர்மானங்கள் நாம் மீறி விடுகிறோம் அல்லது கைவிட்டு விடுகிறோம். இந்த தானியேல் தன் வாழ்க்கையில் அவன் உறுதியாக இருந்தான். ஆகினால் என்ன நடந்ததுதான் பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. தரிவின் ராஜபார காலத்திலும் பேர்சியாவுடைய கோரேசுடைய ராஜ காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. பாருங்கள், எத்தனையோ ராஜாக்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் தானியேலுடைய காரியமோ எத்தனை ராஜாக்கள் மாறினாலும், எத்தனை அரசாங்கங்கள் மாறினாலும், எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் தானியேலுடைய காரியம் மாத்திரம் ஜெயமாக இருந்ததுதான். ஏனென்றால் அவன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். ஆண்டவர் தானியேலுடைய காரியத்தில் மட்டும் ஜெயமாய் கொடுக்கும்படியாக சித்தம் கொண்டவர் அல்ல, உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் அப்படித்தான் அவர் சித்தமாக இருக்கிறார். நீங்கள் எல்லா காரியத்திலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஜெயமாய் வாழும்படியாகத்தான், நீங்கள் தோல்வி அடைய அல்ல. அநேக நாட்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு விமானத்திலே பணி பண்ணும்படியாய் ஒரு விசுவாச சகோதரிக்கு வேலை கிடைத்தது. அந்த சகோதரி அநேக தீர்மானங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருந்தார்கள். முதலாவது, நான் என் வாழ்க்கையில் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய அலங்காரத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டாளாம். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையிலே நான் ஒரு காலம் நான் கீழ்ப்படியாதபடிக்கு இயேசுக்காக வாழணும் தீர்மானம் பண்ணினாள். ஆனால் அவளுக்கு கிடைத்ததோ விமானத்திலே பணிப்பெண் வேலை. அந்த பணிப்பெண் வேலைக்கு அநேக காலைங்களை ஒரு கட்டளைகளாக கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், அந்த சகோதரி ஏதாவது தன்னுடைய சரீரத்திலே ஒரு ஆபரணம் அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கு அவள் சொன்னால், நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், ஒரு தீர்மானம் பண்ணினேன், இனி இயேசு தான் என் வாழ்க்கையில் என்று சொன்னேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம், சரி இந்த சகோதரி நல்லா படித்திருக்கிறார்கள், நல்லா இந்த சகோதரிக்கு டேலண்ட் இருக்குது, ஆகியனால இந்த சகோதரியை விட்டு விடான்னு சொல்லி, சரி எல்லாரும் எப்படி தான் உனக்கு மாற்ற நாங்கள் அதை விலக்கு அளிக்கிறோம்னு சொல்லி அந்த சகோதரியை அந்த வேலையிலே தொடர்ந்து வேலைக்கு வைத்து விட்டார்களாம். வேலைக்கு வைத்து கொஞ்ச நாள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கும்போது அந்த பணிப்பெண்ணுக்கு இன்னொரு காரியம் வந்தது. என்னவென்று சொன்னால், அங்கே பயணிக்கிற பயணிகளுக்கு அவர்கள் மதுபானத்தை கொடுக்கும்படியாக அங்கே அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் சகோதரி இந்த வேலை வருவதற்கு முன்பாக தீர்மானம் பண்ணியிருக்கான், நான் இயேசுக்காக வாழ்வேன், இந்த காரியத்தெல்லாம் இனி நான் வாழ்க்கையிலே தொடக்கூடாது என்று சொல்லி.
ஆனால் வேலையோ அப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருக்குது. ஆனால் சகோதரி சோர்ந்து போகவில்லை. ஆண்டவரே, நான் உனக்காக இப்படி ஒரு தீர்மானம் பண்ணினேனே, நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்களே, நீர் எப்படியாவது விலக்கி விட வேண்டும் என்று சொல்லி இந்த சகோதரி ஆண்டவரத்தில் போய் முறையிட்டாளாம். இப்போது அந்த அதிகாரத்தை சொன்னால், நான் இந்த காரியத்தை மட்டும் என்னால் செய்ய முடியாது, நீங்கள் எந்த காரியத்தை ஒன்றாலும் எனக்கு தருங்கள் என்று சொன்னார்களாம். அந்த அதிகாரி கண்களிலே தேவன் தயை கிடைக்க செய்து அதே விமானத்தில் அந்த சகோதரியை எல்லா பணிப்பெண்களுக்கும் மேலான ஒரு அதிகாரியாக கர்த்தர் வைத்து விட்டாராம். என்ன ஆச்சரியமான என்று காரியம் பாருங்கள். அந்த சகோதரி இப்பொழுது மிகவும் சந்தோஷமாய் தேவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டார். கர்த்தர் அந்த சகோதரியும் அந்த காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், வாசித்து பாருங்கள் வேதத்தில் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் விதமாக சொல்லுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளராயிருப்போம். பாருங்கள், ஒவ்வொரு காலத்திலும் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளராயிருப்போம். ஆமாம், ஒருபோது நாம் பின்மாறக்கூடாது. கர்த்தர் நம்மை கடைசி வரைக்கும் வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, ஆகிய வேதம் தான் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவார்களே முற்றிலும் ஜெயம் கொள்கிறார். நம்ம எல்லாம் ஜெயம் கொள்கிறார்கள், மறந்து போகாதீர்கள். நம்முடைய தேவன் எத்தனை தீர்மானம் எடுத்தாலும் அதில் நம்ம ஜெயம் கொடுக்க தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு தீர்மானம் எடுப்பீர்களா? என்னோட இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு இயேசு ஒருவரே என் வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் இயேசுக்காக வாழ ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கார். நம்ம ஜெபிக்கலாமா? துதின் மத்தியிலே வாசமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வாலிப சகோதரத்தில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆமாம் ஆண்டவரே, தானியேல் தன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தார், அதில் உறுதியாக இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தீர், அவரை தேசத்தில் உயர்த்தினீர், அவருடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினீர். இதை கேட்ட ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை என் தேவன் ஜெயமாய் மாற்றி ஒரு தானியேலை போல அவங்கள் வாழ்க்கையில் உயர்த்த என் தேவன் கிருபை தருவீராக. நாம் நம்மிலே அன்பு கூறுவார்களே, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்வதாக இருக்கிறோமே என்ற வேத வாசனம் ஒவ்வொரு வாழ்க்கை நிறைவேறட்டும். கர்த்தரவளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துவீராக. இப்போதும் ராஜாவே, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதான் IMT ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எல்லாரும் விலை ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த ஊழியங்கள் பெருகும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கிருபை தாருங்க, தொடர்ந்து வழிநடத்தும்படியாக இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஊரை ஆசீர்வதிப்பாராக. 2025 ஆண்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்களிலும் நீங்கள் ஜெயமாய் கர்த்தருக்காக ஜீவிப்பீர்களாக. ஒரு யோசேப்பை போல, யோசுவாவை போல, தானியேலை போல உங்கள் வாலிப வயதிலே கர்த்தரை ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாய் பொல்லாங்கனை ஜெயிக்கும், கர்த்தருக்காக வாழவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நாம் மகிமைப்பட்டோம். அல்லேலூயா. ஆமென்.